வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சகல ஐஸ்வர்யங்களை தரும் கோலம். அதாவது நீங்கள் இதற்கு முன்பு இதை பல தடவை போட்டிருப்பீர்கள். ஆனால் அதனோட ரெலவன்ஸ், அதாவது என்ன குறிப்பாக உணர்த்துகிறது என்பதை மட்டும் கிரீக்க நியூமராலஜி புக்கில் இருந்து எடுத்து அதை இதனுடன் இணைத்து பார்ப்போம். அதாவது 3 புள்ளியாக 7 வரிசை 21. அதே மாதிரி +10. ஏன்னா அந்த ப்ளஸ் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு இந்த ஸ்வஸ்திக் அமைவதற்கு பேஸாக அமைந்தது. ஆக அதே முறை இந்த பக்கம் வர்டிக்கலாக கூட்டினாலும் 21 புள்ளிகள் 3 7 வரிசை, இந்த பக்கம் கூட்டினாலும் வரும். ஆக இதில் நீங்கள் 5 ஸ்கொயர் சதுரமாக 5 போட்டு விட்டுரும். எப்படி என்றால் சென்ட்ரலில் ஒரு சதுரம் போட்டுவிட்டால் அதன் முனையானது மேலே உள்ளதற்கு கூறாக அமையும். அப்போ அதிலிருந்து நீங்கள் மேலே ஒரு சதுரம் எடுத்து விடலாம். ஆக சைடு டோட்டலி யூ வில் கெட் 5 ஸ்கொயர் வந்து போகுது. அந்த மேலே உள்ள 3 புள்ளியில் சென்டர் புள்ளி பிறை போல் போட்டு அது அந்த பக்கம் இழுக்க பாம்பு தலை போல் வரும். அது ஆக்சுவலாக பாம்பு தலை போல் வரும். அப்படி இழுத்து விட்டால் பறவை மூக்கு போலவும் தலை போலவும் நடுவில் புள்ளி, ஸோ பாம்பு போல. இது அவர்கள் கிரேக்கர்கள் அந்த காலத்தில் நிலம், நீர், அடுத்தது ஆகாயம், நெருப்பாக நீரும் நெருப்பும் ஆகாயம் நிலம் 4ஐயும் குறிப்பதற்காக அவர்கள் 4 பாம்புகளை பின்னலாக போட்டு 4 தலைகளை 4 திக்குகளிலும் இருப்பது போல் அமைப்பார்கள். இது 8 திக்கு, 8 அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லுகிறாமே அந்த மாதிரி. ஆக இதன் வடிவமைப்பு இதுதான். இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது. இது செல்டிக் டிசைன் என்பார்கள். பின்னல் மாறி இருப்பது ஐரோப்பியாவில் டிரான்ஸ்ஃபர் ஆனது ஆசியா மைனருக்கு. இதை கிரீக்கில் கெல்டாய் என்றால் ஹிடன், அதாவது மறைபொருள். அதில் ஏகப்பட்ட மறைபொருள் இருக்கின்றது. ஆக அது 33 புள்ளிகளால் டோட்டலாக ஆகிவிடுகிறது. அந்த கோலம் உள்ளடக்கியது. இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், அதன் இன்டர்பிரட்டேஷன் எப்படி என்னென்ன என்று 7 வரிசையை 7 கிரகங்களும் நமக்கு அருள வேண்டும். 7 என்பது பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் குறிக்கும், அரசு சார்ந்த ஒரு தந்திரங்களை குறிக்கும். அடுத்தது 5 ஸ்கொயர் போடுகின்ற பஞ்சபூதத்தை குறிக்கும். உங்கள் முயற்சி வெற்றி அளிக்கும், உபயோகமான பேச்சு, உபயோகமான பிரயாணம் உண்டாகட்டும். அடுத்தது 3 காரியங்களால் முயற்சி பெற்று அதற்கு அறிந்த வழியை அறிந்து அதனால் செல்லும் உயர்தனை பெறும் அமைப்பை அடைய வழி. 33 என்று வருகிறதல்ல, அதில் 2 3 வரும். ஆக அடுத்தது 3 என்பது மும்மூர்த்திகளையும் குறிக்கும். 6 எவராக இருந்தாலும் அமைதியாக செயல்பட்டு உதவி பெற முயற்சியை தந்து அருள்வாய். 8 அஷ்டதிக் பாலகர்களை குறிக்கும். அது நமக்கு வரும் சிரமங்கள் அவற்றை அவர்கள் காத்து 8 திக்கிலிருந்து காத்து நம்மை காப்பாற்றுவார்களாக. ஆக இதைத்தான் அவர்கள் ரொம்ப சூசகமாக சொல்லியிருக்கிறார்கள். இது கிரேக்க நியூமராலஜி ஒரு புக்கை எழுதினார், அதிலிருந்து எடுத்தது அந்த நம்பர்களுக்கு உள்ள பலன். ஆக இந்த கோலங்கள் அந்த காலத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்காக, வார்ட் ஆஃப் ஈவில்ஸ் என்பார்கள், தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக நமக்கு அருளப்பட்டது. கிரேக்கர்கள் எந்திரம், தாந்திரிக் இதெல்லாம் மிகவும் கைதேர்ந்தவர்கள். அவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு இது இருக்குது. 33 என்பதற்கு அந்த புக்கில் குறிப்பிட்டது நல்ல சிந்தனை தொடர்ந்து தந்து நம்மளை முன்னேற்றம் மாறு வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்ற. ஆக இந்த நம்பர்கள், கோல அமைப்பு, இவைகள் 33 என்பது குருவருள் திருவருள். ஆக 3 3 6 சுக்கிரனை குறிக்கும், 3 குருவை குறிக்கும். ஆக குருவருளும் திருவருளும் பெறம் எங்களுக்கு அருளும். ஆக இதில் மறைந்து ஏதோ தொக்கி நிற்கின்றது. அதனால்தான் இதை சகல ஐஸ்வர்யம் தரும் கோலம் என்கிறார்கள். பொதுவாகவே இந்த 33 என்றால் நல்ல பவர்ஃபுல் நம்பர். 32 என்பது லேட்டாக பலனளிக்கும். அதே 28 என்பது உடனடியாக பலனளிக்கும். நம்பர்களிலே சூப்பர் நம்பர் 28, அது சூரியனை குறிக்கின்றது என்று கிரேக்க நியூமராலஜி புக்கில் இருக்கின்றது. ஆக இந்த 33 அதே மாதிரி ஒரு வெல்த் குறிக்கிறது இது. ஆக நியூமராலஜியில் டாப் 28, நெக்ஸ்ட் 32. இந்த 32 என்பது பொறுமையாக பலனளிக்கும். அவ்வளவுதான். 33
இட் ரிலேட்டட் வித் மோர் ரிச் ஆர் ஐஸ்வர்யம், குபேர செல்வம் அப்படின்ற சொல்லலாம். இப்படி தான் நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஆக உங்களுக்கு இந்த கோலங்கள் என்பது அதில் மறைந்து உள்ள எகிப்தியர் எந்திர தந்திரம் மந்திரம் அனைத்தும் அடங்கி உள்ளது, நமக்கு தெரியவில்லை. அதனால்தான் இது ஒரு ஐஸ்வர்யம் தரும் கோலமாக எண்ணப்படுகின்றது. நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.